அதாவது புலம்பெயர் தொழிலாளர் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ ஒரு புதிய டேர்ம் உருவாயிருக்கு, புலம்பெயர் வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறாரு இல்லையா இப்ராஹிம். அடுத்து வந்து பீகாரில் வாக்களித்தவர்களுக்கு வந்து அடுத்து ஃபார்ம் 8 மூலமாக மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள வந்து இங்கே வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று இங்கே ஒரு பாஜகவுக்கு அதிமுகவுக்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடிய ஒரு வேலையில் அதில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. திமுக இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது? திமுக இதை விட பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் டீல் பண்ணியிருக்கு. ஆனால் இது ஒரு வகையான வேறு மாதிரியான ஒரு பிரச்சனை. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பேசுறது போது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, 2014 அப்புறம் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் செஞ்ச எல்லா விஷயமே தேவையில்லாத அணி தான். அது முதல்ல வந்த டிமானிட்டேஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா அதுக்கப்புறம் வேளாண் சட்டம், அக்னிபாத் திட்டம், இல்லைன்னா இந்த மாதிரி சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் சட்டங்கள், அதே மாதிரி முத்தலாக் சட்டம், ஆர்டிகல் 370 திரும்ப பெற்றது, அதே டீலிமிட்டேஷன் பற்றி பேசுகிறது, இது எல்லாமே அவங்க செய்ய வேண்டிய தேவையில்லாத ஒரு விஷயங்கள் தான். இப்போது இந்த எஸ்ஐஆர் இப்போ தேவையா அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி. இது தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா இப்போ கடந்த நம்ம 2002 நடக்கும்போது 3 வருஷம் எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் நடைபெற்று, இப்போ ஒரே மாதம் 3 வருஷம் 36 மாதம் 30 நாளில் அதாவது 3 வருஷத்தோட மக்கள் தொகை எவ்வளோ, ஒரு மாதத்துக்கான மக்கள் தொகை எவ்வளோ, இதை கணக்கு பார்த்தாவே இப்போ 3 வருஷத்துக்கு பதில் 4 வருஷம் நமக்கு தேவைப்படும் மக்கள் தொகை அடிப்படையில். பூத்துகள் எண்ணிக்கை. ஆமாம். அப்போ நீங்கள் எங்கே குறைக்கிறீங்க? ஒரு மாதத்தில் எப்படி செய்ய முடியும்? அப்போ உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இதைத்தான் செய்ய போகிறோன்றதை முடிவு பண்ணிடுறீங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், பொதுவாக வாக்காளர் திருத்தம்ன்றது வந்து எப்படி இருக்குன்னா, ஒன்று ஷிஃப்டிங், வீடு மாறினவங்க, சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ்ஸு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவங்க, அதுக்கப்புறம் புதிய வாக்காளர். இந்த 3க்காகத்தான் வாக்காளர் திருத்தம்ன்றது நடைபெறுது. ஆனால் அது ஒவ்வொரு முறையும் நடைபெறுது. நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் புதிய வாக்காளர்ன்றது வந்து ஒவ்வொரு வருஷமும் அது நடைபெறும் பொதுவாகவே. அதுக்கப்புறம் தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைவு வாக்காளர் பட்டியல் வரும், அதுக்கப்புறம் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும், தொடர்ச்சியாக நடைபெற வேண்டிய கட்டத்தில். இப்போ ஏன் கொண்டு வரீங்க அப்படின்னா, இப்போ தான் அவங்க தேர்தல் ஆணையரை அவங்களுக்கு தேவையான மாதிரி அவங்க அமைச்சிருக்காங்க. ஏன்னா அதில் தான் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி தேவையில்லை, பிரதமரே முடிவு பண்ணுவார், பிரதமரால் நியமிக்கப்படுற ஒரு அமைச்சர் முடிவு பண்ணுவார், எதிர்கட்சி தலைவர் இருப்பார். ஆனால் 3ல் 2 பேர் ஓட்டு போட்டால் போதும், அவர் தான் தேர்தல் ஆணையராக இருப்பார். எதிர்கட்சி தலைவரை கேட்க மாட்டாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி யாரை நாங்கள் நியமிக்க போகிறோன்றதை சொல்லுவாங்க, அதோட அடிப்படையில் அவங்களே நியமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, மோடி தொடர்ச்சி ஆட்சி வந்து 2014 அப்புறம் இந்த மோடி, இந்த அமித்ஷா, இந்த கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூட்டம் நடத்தின ஆட்சி பிடிச்ச மாநிலங்கள் நம்ம குறிப்பாக பார்க்குறோன்னா, 277 எம்எல்ஏவை விலை கொடுத்து வாங்கி தான் 12 ஸ்டேட்டுக்கு மேலே அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. மக்கள் அவங்கள தேர்ந்தெடுக்கவே கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, நேரடியாக போய் மக்கள்கிட்ட நம்ம சொன்னோம்னா நமக்கு ஓட்டு போட மாட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறது? கொல்லைப்புற வழியாக தான் வரணும். பொதுவாகவே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம், ஒரு கருத்தை காந்தி சொல்கிறதுக்கும் அதே கருத்தை கோட்சே சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இவங்க எந்த கூட்டத்தை சேர்ந்தவங்கன்றதை நான் உங்ககிட்டே கொடுத்துட்றேன். இப்போ இந்த கூட்டம் என்ன மாதிரியா பேசும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம்ல. அப்போ மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் இவங்க செய்கிறது. இப்போ இந்த எஸ்ஐஆர் இப்போ கொண்டு வரப்பட்டு காலத்தையும் நீங்கள் பார்க்கணும். டிசம்பர் மாதம், நவம்பர் மாதம் வந்து தமிழ்நாட்டில் பருவமழை காலம் இருக்கிற நேரத்தில் நம்ம இருக்கிற அதிகாரிகளை வச்சு நம்ம மக்களுக்காக பார்ப்போமா, இந்த நேரத்தில் போய் நம்ம எலெக்ஷன் வேலையை பார்ப்போமா? அப்போ அங்கேயே நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, இப்போ உதாரணத்துக்கு நம்ம கேட்கலாம், சார் எஸ்ஐஆர் வந்து எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்ஐஆர் எடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய காலை உணவு திட்டம் இருக்குது. இந்த காலை உணவு திட்டத்தை நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது, அதனால் என்ன பண்ணுறாங்க, கனடா வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. காரணம், பாஜகவே பீகாரில் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்கு. இல்லை, நான் உலக அரங்குக்கு போயிடுறேன், உலக அரங்குக்கு போயிடுறேன். இப்போ இந்த திட்டம் நல்லா இருக்கு, பயனுள்ள திட்டமாக இருக்குது, அதனால அதை நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி பீகாரில் எஸ்ஐஆர் எடுத்தீங்க, அங்கே 65 லட்சம் வாக்காளர் எதுக்கு நீக்கினீங்கன்ற வரைக்கும் பதிலே சொல்லலை. இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் சொல்லலை. வெளியிட சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் தான் வெளியிடுறேன்னு அதை ஒரு கட்டத்துக்கு வந்து நிற்கிறீங்க. அப்போது ஷிஃப்டிங்கும் பிரச்சனை, டெலிஷனும் பிரச்சனை, நியூ ஓட்டர்ஸும் பிரச்சனை. அப்போ உங்களுடைய திட்டம் ஃபெயிலியர் மாடல், எங்கள் திட்டம் சக்ஸஸ் மாடல். ஸோ சக்ஸஸை 4 பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஃபெயிலியரை நாங்கள் ஏன் ஃபாலோ பண்ணோம்? இந்த கேள்வி கேட்டால் உங்களுக்கு பிடிக்கல. போதாததுக்கு நம்ம கூட இருக்கிற நம்ம இன துரோகிகள் ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூட்டம் எதுக்கு ஆதரிக்குதுன்னு அதுங்களுக்கு தெரியல. ஒரு காலத்தில் கல்விக்காக கட்டை விரல் எடுத்தாங்க,
என்னை கேட்காம நீ எப்படி கல்வி படிக்கலாம் அப்படின்னு ஏகலைவனோட கட்ட விரல எடுத்தாங்க. இன்னைக்கு ஆள்காட்டி விரலை எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதை தானே நீ ஓட்டு போடுற, அதை தானே மை வைக்கிற, அதை எடுத்துருவோன்றது தான் இந்த சனாதன கும்பலுடைய நோக்கம். அப்போ இன்னைக்கு நீங்க இந்த எஸ்ஐஆர் நடத்த வேண்டிய அவசியமும் இல்லை, தேவை எந்த விதத்துலையும் வரல. இங்க மக்கள் யாரும் அதை பத்தி கேட்கல, ஆனா பிஜேபி செய்யுது. இப்போ நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், மகாராஷ்டிராவுக்கு தேர்தல் வரணும். ஆனால் மகாராஷ்டிராவுக்கு தேர்தல் வர காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே விசேஷ காலங்கள், அதனால் அவங்களுக்கு 3 மாதம் தேர்தலை தள்ளி வச்ச தேர்தல் ஆணையம் இங்கே பருவமழை பிரச்சனை இருக்குன்னு நாம் அப்போஸ் பண்ணால் அதை ஏன் தள்ளி வைக்க மாட்டுது? அப்போ அதையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ திட்டமும் தேவையில்லாதது, காலமும் தேவையில்லாத காலத்தில் எல்லாமே தேவையில்லாதது தான். அதுதான் முதல்ல சொன்னேன். மோடி அமித்ஷா செய்கிற விஷயங்கள்லாம் தேவையில்லாத ஆணி தான். அப்போ அந்த ஆணியை பிடிங்கி போகிறது தவிர வேறு வழியே இல்லை. நீங்கள் சட்ட போராட்டம் இன்றைக்கி நம்ம நடத்துகிறோம். நீங்கள் எல்லா விஷயத்துலையும் திமுக போய் பார்த்தீங்கன்னா கள போராட்டமும் இருக்கும், சட்ட போராட்டமும் இருக்கும். இப்போ 16ஆம் தேதி நம்ம கள போராட்டத்துக்கு வரோம். அதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டமும் நம்ம நடத்துகிறோம். இதுதான் திமுக. இந்த மாதிரி எந்த பிரச்சனைக்காவது தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபியோட கூட்டாளிகள் யாராவது ஒரு போராட்டம் நடத்தியிருப்பாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்க, நடக்கவே நடக்காது. நீங்கள் எல்லா சட்ட போராட்டமும் திமுக தான் பண்ணியிருக்கோம். குறிப்பாக இன்னைக்கு பிரதமர் மோடிக்கு இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சரை பார்த்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் கும்மிடிபுட்டியை தான்னா திமுக இருக்குதான்னு கேட்ட பிரதமர் மோடி இன்னைக்கு தெலுங்கானா பிரச்சனைக்கு போனாலும் தமிழ்நாடு தான், மகாராஷ்டிராவுக்கு போனாலும் தமிழ்நாடு தான், பீகாருக்கும் தமிழ்நாடு தான், ஒரிசாவுக்கும் தமிழ்நாடு தான். அப்போ உங்களுக்கு உங்களுடைய தூக்கத்தை எந்த அளவுக்கு நாங்கள் கெடுத்துருக்கோன்றது தெரியுதா? யாரா இவனுங்க? எந்த முதலமைச்சர் சொல்லுவார்ல, நாங்கள் எல்லா விஷயத்துலையுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அதே தான் நாங்கள் சொல்கிறோம். உங்களால் எங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. நீங்கள் நினைக்கிறது தமிழ்நாட்டில் நடக்காது. இப்போ திமுக அமைத்திருக்கக்கூடிய இந்த தொலைபேசி அழைப்புகளுக்கான ஒரு இலவச இது வச்சுருக்கீங்க இல்லையா, அதுக்கான அழைப்புகள் வருது. எந்த மாதிரியான அழைப்புகள் இதுலேருந்து வருது? ஒரே நாளில் வந்து 669 பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஒரே நாளில் 669 பேர். அப்படின்னா என்ன? பிஎல்ஏ ஃபார்மு, பிஎல்ஏ 2 இது நம்ம பொதுவாகவே எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கும். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு நார்மலாக நீங்கள் வெப்சைட்டுக்கு போனீங்களா அது அதில் இருக்கும். பிஎல்ஓ ஒன்று இருக்கும், பூத் லெவல் ஆஃபீஸர். இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் யார் கட்டுப்படுத்துவாங்கன்னா தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்தும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கட்டுப்படுத்தும். அதுக்கு தான் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, அது உங்கள் ஆட்கள் தானே இருக்காங்க அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் பொதுவாகவே நீங்கள் முடிவு பண்ணீங்க, அந்த குறிப்பிட்ட அந்த கால இடைவெளி இருக்குல்ல, அந்த காலத்தில் அவங்க நம்ம பேச்சு கேட்கவே மாட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறது தான் கேட்பாங்க. இப்போ பிஎல்ஓ எப்படி நம்ம கட்டுப்பாட்டில் வருவாங்க? பிஎல்ஓ நம்ம கட்டுப்பாட்டில் வராது. பிஎல்ஓ நம்ம கட்டுப்பாட்டில் வரலன்னும் போது ஃபார்ம் எப்படி நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கோம்? இதைத்தான் நம்ம சொன்னோம். இதுக்கு தான் அனைத்து கட்சி கூட்டணும். இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தான் எல்லாரையும் வர சொன்னோம். அதில் 77% வந்து கட்சிகள் வந்தது. இப்போ அதிமுக மாதிரியான ஆட்கள் அதுக்கு வரல. இப்போ வந்து பிஎல்ஏ ஃபார்ம் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு ஜெயக்குமார் பேசுகிறார். இதைத்தானே நாங்கள் முதல்லையே சொன்னோம். உங்களுக்கு தாய் கழகமே நாங்கள் தானே. தாய் கழகம் சொன்னால் கேட்கணும்ல. உங்களுக்கு அடிமைகள் கூட்டாரத்தில் இருந்து அமித்ஷா சொல்லிட்டார், அந்த கட்சி அதிமுகவில் இருந்து அமித்ஷா முன்னேற்ற கழகமாக அவங்க என்னைக்கு மாறிச்சோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது வந்து மக்களோட பிரச்சனையை பேசுறது இல்லை. மக்கள் பிரச்சனையே பேசுறது, எந்த பிரச்சனையுமே பேசுறது இல்லை. எந்த பிரச்சனையும் பேசாத அதிமுக வந்து இதை எப்படி பேசியிருப்பாங்க? ஆனால் நமக்கு நம்ம மக்களுடைய உரிமையை காப்பாற்ற வேண்டியது ஒரு கடமை இருக்குது. நீங்கள் இது என்னை பொறுத்த வரைக்கும் அது சகோதரர் சொல்லுவார் நினச்சேன், மறைமுகமாக இல்லை, நேரடியாக இது சிஏஏ தான். தேர்தல் ஆணையத்தோட எந்த வேலையும் இது கிடையாது. தேர்தல் ஆணையத்தோட வேலை என்ன? ஓட்டு இருக்கா இல்லைன்னு தான் பார்க்கணும். நீ எப்படி சிட்டிசன்ஷிப் பார்ப்ப? குடியுரிமையை நீ எப்படி பார்ப்ப? அது உன்னோட வேலை இல்லைல்ல. உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி தானே அது. ஆமா, அது உன்னோட வேலையே இல்லை. இல்லாத வேலையை நீ எப்படி எடுத்து செய்வ? ஆனா எடுத்து செய்யறீங்க. அதுக்கு காரணம் ஒன்றிய பாஜக, மோடி, அமித்ஷா. ஏன்னா இவங்களால சாதனைகள் சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. 2014 வரும்போது நீங்க வெளிப்படையா பாருங்க, வளர்ச்சியின் நாயகன் பேசப்பட்ட மோடி இன்னைக்கு வெறுப்பின் நாயகனா பேசுறாரு. எங்க போனாலும் மதத்தை மட்டும்தான் பேசுறாரு, பிளவுவாத அரசியல் தான் பேசுறாரு. பீகார் தேர்தலில் 20 வருஷம் நீங்க ஆட்சியில் இருக்கீங்க, என்ன கேட்கணும், என்ன பேசணும், அங்க நீங்க என்ன கொடுத்தீங்க, என்ன கொடுக்க போறீங்கன்னு பேசுங்க. வளர்ச்சி திட்டங்களை சொல்ற, காசை சொல்ல. அப்போ வளர்ச்சி திட்டங்களை பத்தி நீங்க பேசாம அங்க போயிட்டு வந்து பீகார் மக்களை தமிழ்நாட்டு மக்கள் துன்புறுத்துறாங்கன்னு பேசுறீங்க. இது என்ன வகையான தொழிலாளர்கள்? அது எந்த வகையான நியாயம்? கேட்டால் நாங்கள் திமுகவை தான் சொன்னோன்னு.
ஏன் நாங்களும் அதை தான் சொல்கிறோம், மோடி சரியில்லைன்னு சொல்கிறோம். ஆனால் மோடி என்ன சொல்கிறாரு, என் ஜாதி அசிங்கப்படுத்திட்டாருன்னு சொல்கிறாரு. நாங்கள் பிரதமர் மோடியை பற்றி பேசினா நாங்கள் எங்கள் சாதியை பற்றி பேசணும்? அப்போ நாங்கள் பேசுறது, நாங்கள் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்தால் எப்படி இருக்குன்னா ரத்தமாகிடுது, எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி ஆகிடுது. அப்போ தமிழ்நாடுடைய முதலமைச்சர் யார்? தமிழர் தானே. அப்போ அவர் ஒரு கோரிக்கையை பற்றி பேசும்போது அவர் நீங்கள் குற்றம் சுமத்தும் போது நாங்கள் எப்படி சும்மா இருப்போம்? அப்போ நாங்கள் எதிர்த்து கேட்போம்ல. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். பிஜேபி அமித்ஷா இந்த கூட்டம் செய்கிற எந்த ஒரு விஷயமும் தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த பிரச்சனையில் நான் திரும்பவும் சொல்கிறேன், மிசாவை பார்த்தது, அமித்ஷாவுக்கு அப்பாக்கள்லாம் பார்த்த கட்சி திமுக. நாங்கள் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே பல சட்டங்கள் வந்தது. குறிப்பாக சொல்லணும்னா பெண்களுக்கு சொத்துரிமை மாதிரியான சட்டங்கள், விதவை திருமணத்தை அங்கீகரித்தது, சுயமரியாதை திருமணம் அங்கீகரித்தது, இதெல்லாம் தமிழ்நாடு தான் முன்னோடி மாநிலம். அதுக்கப்புறம் தான் இந்திய ஒன்றிய அரசே அதை ஏற்றுக்குச்சு. அதனால் இந்த பிரச்சனையிலையும் நாங்கள் சாதாரணமாக இருக்க மாட்டோம். கடைசியாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்துடைய வரம்பை கட்டுப்படுத்துகிற அந்த தீர்ப்பை வாங்குறது திமுக. இப்போ இந்த எஸ்ஐஆருக்கும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தீர்ப்பு வாங்குவோம், அதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். ஆனால் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணவும் முடியாது. தீர்ப்பு வரைக்கும் நம்மளுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், காலத்திலேயே செயல்படும். ஆமாம், பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்காக தான் 11ஆம் தேதி காலத்தில் போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு தளபதி அவர்கள். அப்போது அரசியலில் மக்களுக்காக தான் நம்ம கட்சி நடத்துகிறோமே தவிர, தளபதி அது தெளிவாக ஒரு விதத்தில் சொன்னார், எனக்கு கொள்கையா ஆட்சியான்னு முக்கியமானு பார்த்தா நான் கொள்கை பக்கம் தான் நிற்பேன், எனக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லைன்னு சொன்னார். இதே வார்த்தையை மோடி அமித்ஷாவை பேசுவாங்களா? பதவிக்காக என்ன வேஷத்தையும் போகிற நபர்கள் இவங்க, எந்த வேஷம் கட்டவும் தயங்க மாட்டாங்க. நீங்கள் அபத்தமாக பேசுகிற மோடி, அபத்தமாக பேசுகிற அமித்ஷா, இன்னைக்கு கூட நான் ஓட்டு அதிகமாக இருக்குது, எஸ்சிஆர்னால அதிகமாகிடுச்சு, அதெல்லாம் கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடியே அக்கௌண்ட்டில் 1,06,00,000 பெண்களுக்கு நீ 10,000 ரூபாய் போட்டிருக்க, நேரடியாக லஞ்சத்தை கொடுத்துருக்க. அங்கே இல்லாத ஆட்டோ ஓட்டுறவங்களும் 15,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்க. எப்படி கொடுத்த? ஸோ அப்போ அரசாங்க பணத்தை எடுத்து ஓட்டுக்கு லஞ்சமாக கொடுத்துருக்க நீ. பீகாரில் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு நீ ஓட்டு கேட்டு வச்சுட்டு இவ்வளவு நாள் செய்யாத நலத்திட்டங்களை இப்போ எலெக்ஷனுக்கு, அது நலத்திட்டம் இல்லை, லஞ்சம். ஏன் நான் என்ன கேட்குறேன், 20 வருஷமா நிதிஷ்குமார் அங்கே இருக்காரு சார். சரி, இந்த பீரியடில் கூட நீங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே 10,000 பெண்களுக்கு கொடுக்க வேண்டியதானே? ஏன் அப்போ கொடுக்கல? அதனால் தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி கொடுக்குறீங்க. அதுக்காக தேர்தல் தேதி தள்ளி அறிவிக்கப்படலையா? இதே வேலையை தானே மகாராஷ்டிராவில் செஞ்சீங்க. பெண்கள் உரிமை தொகை நம்மளுடைய திட்டம், நம்மளுடைய திட்டம். அதுக்காக தேர்தலை நிறுத்தி அந்த கேப்ல தானே நீங்கள் போய் அங்கேயும் பணத்தை கொடுத்தீங்க. இப்போ அதையும் நிறுத்தி வச்சிருக்கீங்கல்ல. அப்போ முழுக்க முழுக்க தன்னாட்சி பெற்ற எல்லா அமைப்புகளும் நான் சொல்கிறேன், அது சிபிஐயா இருக்கட்டும், இடியா இருக்கட்டும், இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், தேர்தல் கமிஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பிஜேபியோட ஒரு அணி மாதிரி நீங்கள் செயல்படுத்துறீங்க. ஒரு இளைஞர் அணி, மாணவர் அணி மாதிரி அது ஒரு அணியாக செயல்படுத்துறீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யுது. இந்த நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துறீங்க, கேள்வியே கேட்க முடியாத நபர் யார் சார் இருக்காங்க? ஆனால் நீங்கள் வழக்கு பதிவு பண்ண முடியாதுன்னு ஒரு திருத்தத்தை கொண்டு வரீங்க. அது எந்த வகையான நியாயம்? அப்போ பிஜேபி, அமித்ஷா, மோடி இந்த கூட்டம் நேரடியாக மக்கள்கிட்ட வளர்ச்சியை சொல்லி ஓட்டு கேட்காது, வளர்ச்சிக்காக ஓட்டு கேட்காது. அதெல்லாம் சொல்லி ஏமாற்றி தான் 2014 வந்தாங்க. ஆனால் 2020 அதுக்கப்புறம் நடந்த எந்த தேர்தலையோ பிஜேபி வளர்ச்சியை பற்றியே இதுவரைக்கும் பேசலை, எந்த இடத்துலையுமே பேசலை. மதம், முஸ்லீமு, பாகிஸ்தானு, எரும மாடு, சைக்கிளு, இதுதான் பற்றி பேசி தான் நீங்கள் கோமியம். அப்போ அவர் சொன்ன மாதிரி தான் மாட்டு சாணம் புனிதம்னு சொல்லிட்டு அதை தூக்கி அடிச்சா நீ என்ன பண்ணணும்? நல்லதுன்னு அதில் ஒரு பொட்டு எடுத்து வாயில தானே போடணும். இப்போ விபூதி கொடுப்பாங்க கோயிலில், நெத்தியில் வச்சுட்டு ஒரு பொட்டு வாயில போட்டுப்பாங்க. அப்போ நீ மாட்டு சாணம் புனிதம்னா நீ அதை வாயில தானே போடணும், ஏன் போடல? அப்போ நீங்கள் உங்கள் அந்த ஆணவம் இருக்குல்ல, அந்த பிஜேபின்ற ஒரு கட்சிக்கு ஆணவம் உச்சத்தில் இருக்கு. இதை விட சர்வாதிகாரில் அந்த உலகம் பார்த்துருக்கு. ஆனால் நீங்கள் சர்வாதிகாரத்தனமா எல்லா அமைப்புகளையும் நீங்கள் சிதைக்கிறீங்க. அப்போ இந்த சிதைப்புன்றது ரொம்ப காலத்துக்கு நீடிக்காது. திமுக அதை நீடிக்கவும் விடாது. நேற்றைய ஒரு திருமண விழாவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாதுங்கிற ஒரு கருத்தை தான் இன்றைக்கு பேசிய எஸ்சிஆர்லையும் எல்லோரும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த வகையில் பாஜக உள்ளிட்ட அந்த நாசகார சக்திகள் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களை பிளவுபடுத்தலாம், வாக்காளருக்கு உள்ள புகுந்து வந்தால் ஏதாவது ஒரு சதி செயலை செய்யலாம் என்கிற போது அதை கடுமையாக திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அதனுடைய கூட்டணி கட்சிகளும் எதிர்த்து
அவர்களுடைய செயலை முறியடிக்கும் என்கிற ஒரு தீர்மானத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.